வெல்ல நினைப்பவன் விலகுவதில்லை, விலக நினைப்பவன் வெல்வதில்லை. இங்கிருந்தபடியும் இல்லங்களில் இருந்தபடியும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். குரோதி ஆண்டு, இந்த தமிழாண்டுக்கு பேர் குரோதி ஆண்டு. தமிழாண்டுகள் 60 வருடத்தில் 38வது ஆண்டை குறிப்பிடுறது இந்த குரோதி ஆண்டு. நம்முடைய எண்ணங்கள் பழிப்பதற்காகவும் பகையை வெல்வதற்காகவும் இந்த வருகிற இந்த புத்தாண்டு நமக்கு பலனளிக்கட்டும். உழைப்பாளிகளும் படிப்பாளிகளும் நிறைந்த இந்த திருப்பூர் மாநகரில், அதுவும் திருப்பூர் மண்ணினுடைய வேர்களாகவும் விழுதுகளாகவும் இருக்கக்கூடிய இத்தனை பெருமக்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சி நடத்துறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த தேர்தல் நேரத்தில் என்ன தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க, அவசியம் எல்லாரும் ஓட்டு போடுங்க, 100% ஓட்டு போடணும். நான் எனக்காக வாழ்கிறேங்கிறது இல்லைங்க, அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு நிறைவான வாழ்க்கை என்னவா இருக்க முடியும்? ஒரு வெடி வெடிச்சதுன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும், ஒரு இடி இடிச்சதுன்னா 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும். ஆனால் நாம் செய்கிற சேவை என்பது 7 லோகத்துக்கும் கேட்கும் என்று பெரியவர்கள் சொல்லி வச்சார்கள். இந்த தெற்கு ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் இளங்கோவன் அவர்கள், அவரே ஒரு அற்புதமான பேச்சாளர். ஆனால் எங்களெல்லாம் மேடை ஏற்றிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கிறார். ஆலயம் சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கைத்தட்டல் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். மரியாதைக்குரிய அருள் செல்வம் ஐயா அவர்கள் செய்த அந்த நீர்த்தேக்க தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1000கணக்கான தொட்டி அவர் இலவசமாக கொடுத்துருக்கிறார். பல உதவிகள். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வர இருந்திருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்தி இருக்கிற ரொட்டேரியன் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை சொல்லி, இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய ரொட்டேரியன் டி மதிவாணன் அவர்களுக்கும் டாக்டர் சி சுஜிதா தேவவிஷ்ணு அவர்களுக்கும் நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேரடியாக தலைப்பு 2 விஷயம்தான். இன்றைக்கி இருக்கிற பண்பாடு படாத பாடுபடுதா இல்லை படர்ந்து வளர்கிறதா? பண்பாடுன்னா என்ன? நாம் பேசுகிறதாங்க, நம் நடை உடை பாவனை, நம்முடைய செயல்பாடு, அடுத்தவங்க கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறோம், ஒரு விஷயமும் அது தானே. நம்ம அடுத்தவங்களை பார்த்து வணக்கம் சொல்கிற பார்த்தீங்களா, இந்த கும்பிடுற வணக்கம் சொல்கிறதுலே நம்முடைய பண்பாடு இருக்குங்க. பொதுவாக நம்ம பண்பாடு தமிழ் பண்பாடுன்னு சொல்லிக்கிறோம்ல, அப்படி நெத்திக்கு நேராக நம்ம கும்பிட்டா அது ஒரு வணக்கம், அப்படி மார்புக்கு நேராக கும்பிட்டா அது உனக்கு வணக்கம், தலைக்கு மேலே அப்படி தூக்கி கும்பிட்டா அது ஒரு வணக்கம் இருக்குல்ல. இப்போ நண்பர்களை பார்த்து நம்ம இப்படி வணக்கம் சொல்லுவோம், ஆசிரியர்களை பார்த்து நெற்றிக்கு நேராக வணக்கம் சொல்லுவோம், இறைவனை பார்த்து சரணாகதி அடைஞ்சு தலைக்கு மேலே வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் சொல்கிறதுல கூட இத்தனை வகை வச்சுருக்கிறது உலகத்தில் தமிழன் தான். அந்த கும்பிட்டு வணக்கம் சொல்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு விசேஷத்துலையும் நம்ம வச்சுருக்கோங்க, ஒரு விசேஷத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கோம். நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகையில் ஒரு பண்பாடை வச்சுருக்கோம். அது தீபாவளியா, பொங்கலா, ஆயுத பூஜையா, நாம் செய்கிற தொழிலுக்கு ஒரு மரியாதை செய்யணும், தொழில் கருவியை மதிக்கணும்னு நினச்சி ஒரு ஆயுத பூஜைன்னு ஒரு விழா, எல்லாத்துக்குள்ளே நம்முடைய பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடுங்கிறதெல்லாம் இப்போ பேசுங்க. இன்னைய நிலவரம் 2024. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மதிக்கிற ஆசிரியர்களை ஒரு காலத்தில் எப்படி சொன்னாங்க? குருநாதர். இப்போ எனக்கு வகுப்படுத்த ஆசிரியரை ஒரு காலத்தில் குருநாதர், அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் ஆசான், அதுக்கப்புறம் ஆசிரியர், அதுக்கப்புறம் வாத்தியார், இப்போ வாத்தி. நம்ம கல்யாணம்லாம் வீட்டு வாசலில் தானங்க நடந்தது. 25 வருஷத்துக்கு முன்னால் வீட்டு வாசலில் நடக்கும், தப்பு இல்லை. இப்போ கல்யாண மண்டபத்தில் வசதிக்காக பண்ணுறோம். வாசலில் நின்று வாங்கன்னு வரவேற்று கூப்பிட்டதெல்லாம் காலம் மாறிடுச்சு. பெரியப்பா வாங்க, சித்தப்பா வாங்க அப்படின்னு உறவு முறையை சொல்லி வாசலில் கும்பிட்ட காலம் போக, இப்போ வாசலில் மண்டப வாசலில் யார் மனுஷனாக நிற்கிறாங்க? எல்லாம் மிஷின் தான், பொம்மை தான். ஒரு பொம்மையை சுவிட்சு போட்டு விட்டால் அது கும்பிடுது. நம்மளால் அதுக்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு போகிறோம், வணக்கம் எங்கே மாறி போச்சு. வாசலில் நின்று பன்னீர் தெளித்தது மனுஷன், இப்போ அதுக்கும் ஒரு மிஷின் தான், போட்டு விட்டால் சர்றன்னு அது அடிக்குது. வித்தியாசமாகிடுச்சு. மனிதர்களுக்கான இயல்பான மனித குணம் இன்னைக்கு மாறி போச்சுங்கிற வருத்தம் இருக்கேங்க. நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன பையன் ரோட்டில் விளையாட போனான், மோதிரம் கிடந்தது, தங்க மோதிரம் கொண்டாந்து தாத்தாட்ட கொடுத்து, தாத்தா விளையாட போனேன்னா மோதிரம் ரோட்டில். தாத்தா சொன்னார், எது? 40 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டுறா அப்படின்னார். 25 வருஷத்துக்கு முன்னால் அதே மாதிரி ஒரு சின்ன பையன் ரோட்டில் விளையாடுறான், மோதிரம் கீழே கிடக்குது, தங்க மோதிரம். தாத்தா ரோட்டில் விளையாடும் போது மோதிரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துரு. இப்போ பையன் அதே மாதிரி கொண்டா, தாத்தா ரோட்டில் விளையாடும் போது மோதிரம் கிடந்தது, உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்றா. மனித மனம் மாறி போச்சுங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுயநலம் வந்துருச்சு. நம்முடைய பண்பாடு என்பது
பாடாய்ப்படுகிறது அப்படின்னு பேசுவதற்காக உங்கள் கைத்தட்டலோடு மஞ்சுநாதன் அவர்கள். கொங்கு மண்டலத்திலேயே சிறப்பான நகரம்னு சொன்னால் திருப்பூர் தான். திருப்பூரத்தை குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட ஊரில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த புதியகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி, ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே வரும்போது சின்ன பிள்ளைகள்லாம் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கறது வழக்கம்னு சொன்னாங்க. அப்போ சொல்லுங்க, பண்பாடு படர்ந்து இருக்குது. இப்போ மாமனார் உள்ள வார மருமவன் அட்டங்கால் போட்டு குச்சிட்டு டிவி பார்க்குறான். வசதிக்குத்தான் மரியாதை தவிர வயசுக்கு ஒரு காலத்திலையும் மரியாதை இல்லை நடுவர்களே. இன்னைக்கு பணம் ஒன்று இருந்தால் போதும். இந்த காலத்தில் பண்பாடாவது இன்னொன்றாவது. இந்த செல்லுபோன் வந்தது பாருங்க, எல்லாம் டச்சு. புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இந்த காலத்தில் நோ டச். எல்லா டிவி சேனல் சாயங்காலம் 6:30 மணிக்கு நாடகத்தில் ஆரம்பித்தா ராத்திரி 11 மணி வரைக்கும் நாடகம் போடுறேன். ஏதாவது ஒரு நாடகத்தினாலே ஒருத்தி ஒரு புருஷன்கிட்ட பிழைக்கிறாளா, இல்லை ஒரு புருஷன்கிட்ட பிழைக்கிற மாதிரி காட்டுறாளா? நானும் பார்க்குற எல்லா நாடகத்துலையும் அடுத்தவ புருஷன் மேலேயே லவ் வருதுங்க. எனக்கு கல்யாணமாகி 14 வருஷம் ஆச்சுங்க. எவளாச்சும் என்னை லவ் பண்ணுறாளா? நடுவர் அவர்களே, பண்பாடுங்கிறது என்ன தெரியுமா? ஒருவனை காயப்படுத்தாததுக்கு பேர் தாங்க பண்பாடு. ஒரு மனுஷனை முதல் மனுஷனாக மதிக்கிறாங்களாங்க இந்த காலத்தில். படித்தவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, படிக்காதவன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வசதி இருக்கிறவன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வசதி இல்லாதவன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நடுவர் அவர்களே, முன்னெல்லாம் கல்யாணம்னா எல்லாம் கேமராக்காரரை கொண்டாந்துட்டு இல்லை என்னமோ ஷூட்டிங், அவுட்டோர் ஷூட்டிங்னு ஒன்று நடக்குது இங்கே. அவுட்டோர் ஷூட்டிங் எப்போ? கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாம் ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல், பச்சைமலை, வண்ணார்காடு எல்லாம் காட்டுக்களை கொண்டு போய் வச்சு அந்த பிள்ளைய இப்படி தூக்கி பிடி, அப்படி தூக்கி பிடி, இப்படி கட்டி பிடி, அப்படி கட்டி பிடி, நல்லா போட்டாவை எடுத்து 5 லட்சம் செலவு பண்ணுறாங்க. பண்ணிட்டு மகராசன் கோட்டை மசூரில் சீமாட்டி எப்படி வேணாலும் சீவிட்டு சேவூருக்கு பக்கத்தில் இப்படித்தான் அவுட்டோர் ஷூட்டிங் நடத்துகிறோம்னு கூட்டிகிட்டு போய் ஊட்டியில் அவன் பால் கறக்கிறவே 14 மாடு வச்சு பால் கறக்கிற மாப்பிள்ளை. இந்த கேமராக்காரர் அப்படி பிடி இப்படி பிடின்னு இருக்கிற அவனுக்கு பிடிக்க தெரியல. இந்த கேமராக்காரர் பிடிச்சி காமிச்சிருக்கிறாரு, இப்படித்தான் பிடிக்கணும், அப்படித்தான் பிடிக்கணும்னு. கடைசியில் அந்த புள்ள மாப்பிள்ளை வேண்டாம், நான் கேமராக்காரனையே கட்டிட்டு போறேன்னு போயிட்டான். கேமராக்காரங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல சொல்றேன், நான் யதார்த்தத்தை பேசுறேங்க, உருட்டு பரட்டு பேசல. இன்னைக்கு காசு பணம்ங்கிறது நட்பு வட்டாரம் எப்படிங்க இருக்குது? ஒரு காலத்தில் நல்ல நட்பு. இன்னைக்கு திருப்பூரில் இத்தனை கம்பெனி உருவாக்கி இருக்கிற, யாரும் தனியாக உருவாக்கல. 4 பேர் 3 பேர் சேர்ந்து பார்ட்னர் ஆகி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி நிர்வகிக்கிற அளவுக்கு அந்த நட்பு அந்த காலத்தில் தொடங்கி இருந்ததுங்க. எல்லாருக்கும் மழை பெய்யுது, எல்லாருக்கும் காத்தடிக்குது, எல்லாருக்கும் வெயில் அடிக்குது. இந்த உலகம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணுங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாத உலகமாக எப்போ மாறுதோ அப்போ தாங்க பண்பாடு வளருது. மன்னராட்சி காலத்தில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் நினைக்கலீங்க. ஆனால் மக்களாட்சி காலத்தில் தாழ்வு உயர்வு நீங்கி நல்லது மலரணும் தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். அது வரைக்கும் பண்பாடு வளரவில்லை, சிதைத்து கொண்டுதான் இருக்கிறது என்ற நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு இன்னைக்கு இந்த பச்சை துண்ட தோல் போட்டு 23 வருஷமாக முக்கிறேன். ஊராக பட்டிமன்றம் பேசும்போதெல்லாம் கேட்பாங்க, பழனியண்ணன் கூட வெளிநாடு போன போது துண்டை இறக்கணும்னாங்க. நீ ட்ரிப்பே கேன்சல் பண்ணிக்க, நான் துண்டை இறக்க மாட்டோம்னு. காரணம் என்ன தெரியுமா? இது எனக்கான கௌரவம் இல்லைங்க, எங்கள் அப்பன் ஒரு விவசாயி, நான் விவசாயி மகன் என்ற பெருமையை உலகம் முழுக்க சொல்கிறதுக்கு பெருமைப்படுறதுங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க அப்படி சொல்கிறதில்லை. ஒப்பனை என்ன பண்ணுறதுன்னா பிஸ்னஸ். அவர் சைக்கிள் கடை வச்சிருக்கலாம், டீ கடை வச்சிருக்கலாம், மளிகை கடை வச்சிருக்கலாம், பஞ்சர் போடலாம், செருப்பு தைக்கலாம். ஏன் நம்ம தொழில் வெளியே சொல்கிறக்கு என்னங்க கேவலம்? அதை வச்சு படிக்கிறோம், அதை வச்சு தூங்குறோம், அதை வச்சு சம்பாதிக்கிறோம், அதை வச்சு சோறு திங்கிறோம். நான் இவன் தான் என்னைக்கு அடையாளத்தை நீங்கள் மறைச்சிங்களோ அப்போவே உங்களுடைய பண்பாடு அடிபட்டு போகுது. ஆகையினாலே விவசாயம் பண்ணுற பையனுக்கு பொண்ணு கொடுங்க. இந்த புதியவும் பார்க்குற ஊராளுக்கு சொல்கிறேன், காசு பணத்தை பார்த்து பிள்ளைய வியாபாரம் பண்ணாதீங்க. நல்ல மனம் படைத்தவனுக்கு, நல்ல உழைப்பாளிக்கு பொண்ணு கொடுங்க. பாவம் அவனு நல்லவே, அருமையாக பாடுபடுவேன். அவன் தோட்டத்தில் தள்ளினால் அடுத்தவன் தோட்டத்துக்கு வேலைக்கு போயினால் பிள்ளைக்கு ஆரம்பிச்சு கஞ்சி ஊற்றிடுவேன். இந்த உலகத்திலேயே ஒருவருக்கு அடிமையில்லாத தொழில்னா அது விவசாய தொழில் மட்டும்தான். விவசாயம் காப்போம். நன்றிங்க, வணக்கம்ங்க. ஒரு விவசாயிங்கிறது எப்போவுமே அது பதிவு பண்ணிவிடுவார். இந்த பழைய படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ராமன் தேடிய சீதைன்னு எம்ஜிஆர் நடித்த படம். அப்படி எம்ஜிஆர் அப்படி ரோட்டில் நடந்து போவார். ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்கும். உடனே என்னென்னு உள்ளே போய் பார்ப்பார் எம்ஜிஆர். 2 வயசான தம்பதிகள்
70 வயசுக்கு மேலே இருக்கும், ஒரே சந்தோஷமாக ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. எம்ஜிஆருக்கு ஆச்சரியம், இந்த வயசில் இவ்வளோ சந்தோஷமாக ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு பசங்கள்லாம் இல்லையான்னு கேட்பார். அப்போ எங்களுக்கு 2 பசங்க அப்படின்னு அந்த வயதான தம்பதிகள் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எம்ஜிஆர் கேட்பார். அதுக்கு அந்த வயசான அவர் சொல்லுவார், முதியவர் சொல்லுவார், எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் இராணுவத்தில் வேலை பார்க்குறான், இன்னொருத்தன் விவசாயம் பார்க்குறான்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்லுவார், அப்போ 2 பேரையுமே சமுதாயத்துக்காக அர்ப்பணிச்சிட்டிங்களான்னு கேட்பார். விவசாயம் பார்க்குறவங்கள கூட சமுதாயத்துக்காக அர்ப்பணிச்சிட்டிங்களான்னு கேட்ட காலம். இன்றைக்கி விவசாயிகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு வருத்தப்படுறார். எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? உங்கள் கைத்தட்டலோடு உங்கள் நண்பரே வர்றார், ஹரி அவர்கள், உங்கள் கைத்தட்டலோடு. உலகம் முழுக்கெல்லாம் தாய்மொழியாம், எனது தாய்மொழிக்கே தாய்மொழியாம் தமிழ்மொழியை வணங்கி, தமிழ்மொழியை வணங்கி பட்டிமன்ற உலகிலே முடிசூடிய மன்னனாய், பேரிலே அனைவருக்கும் அண்ணனாய், நகைச்சுவை நாவலர் இன்றைய நடுவர் அண்ணா சிங்காரவேல் அவர்களே வணங்கி, வந்தாரே வாழ வைக்கும் திருப்பூர் இருந்து தான் இந்த திருப்பூருக்கு வந்தோம். ஆனால் வந்த என்னை தமிழ் பேச வச்சு அழகு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருப்பூர் மண்ணின் மைந்தர்களே, உலகெங்கும் இருந்து இந்த புதியகம் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பண்பாடு தமிழனோட சிறந்த பண்பாடாக இருக்குது. அந்த காலம் கூட அது சரியாக கடைபிடிக்கல யாருமே. ராஜாக்கள் காலத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் கூட ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை வந்து நிறைய இடங்களில் வாழாமல் விட்டோம். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பாரதி போல நிறைய புரட்சியாளர்கள் வந்து அந்த சமய உரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராடி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கலை. ஆனால் இன்னைக்கு சமையல் அறைகளிலே இருந்து கொண்டிருந்த நம்ம பெண்மணிகள் இன்னைக்கு வரவேற்பறைகளில் வந்து அந்த ரிமோட்டை வாங்கி அவங்க உட்கார்றது தப்பா? உங்களோட சேர்ந்து அவங்க உட்கார்றது தப்பா? இவர் மஞ்சுதான ஒரே வார்த்தை தாங்க. ஒரு காலத்தில் குடும்பங்களே பெண்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு குடும்பங்களை எல்லாம் பெண்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே தாங்க, இதுவே நல்ல மாற்றம் தானே. மஞ்சுநாதன் சொன்னாருங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்குன்னு சொல்றாங்க. வயசு எல்லாத்துக்கும் தான் ஆகுது, கழுதைக்கும் சேர்த்து தான் வயசாகுது. ஆனால் நீங்க நடந்துக்கிற முறையில் தாங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். பெரிய மனுஷன்னா அந்த நடந்துக்கிற முறையில் தான் அந்த மரியாதை உங்களுக்கு நடத்தையில தான் கிடைக்கும் மரியாதை. இந்த கலாச்சாரத்துக்கும் இந்த பண்பாடுக்கு இவங்களுக்கு வித்தியாசமே தெரியறதில்லை. ஒரு சின்ன வித்தியாசம் தான் அது. ராத்திரிக்கு இருட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், அதே மாதிரி நெருப்புக்கும் சூடுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், அன்புக்கும் காதலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இது பார்த்தா தெரியாது, உணர்ந்தா தான் தெரியும். இவர்கள் உணர்ந்து பார்க்கறதே இல்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம்னாரு. அந்த கூட்டு குடும்பங்களில் பெண்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சோம் தெரியுமா? ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராதிகா சரத்குமாருடைய ஒரு சினிமா பார்த்தோம். அதில் வந்து சரத்குமார் அப்படி கிளம்புனா துண்டு எடுத்து கொடுத்து அந்த குஷ்பு வந்து நிற்கணும். அவங்க செருப்பை காட்டினா, காலை காட்டினா செருப்பு எடுத்து போடணும். இன்றைக்கி நீங்கள் காலை காட்டி பாருங்க, அவங்க எடுத்து போடுவாங்க. சம உரிமைங்க, அப்படிலாம் வச்சுக்க முடியாது. சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஒரு டைலாக் அவங்க அம்மாட்ட கேட்பாங்க, ஏம்மா என்னை கருப்பாக பெற்றாங்கன்னு கேட்பாங்க. நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கூட சிவப்பாக தான் இருக்கிறாங்க, நீயும் கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறோம், என்னை மட்டும் ஏம்மா கருப்பாக பெற்ற அப்படின்னு கேட்டோம். எங்கள் அப்பாவோட குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பம், 10 பேர் அவர் கூட பிறந்திருக்கிறாங்க. அவங்க அந்த என்னுடைய சின்ன அத்தைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 3 வயசு தான் கூட இருக்கும். எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க என்னை வயிற்றில் சுமந்துட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் எங்கள் குலச்சாத்தி பெண்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்போ எங்கள் அப்பாட்ட அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு மசாலா தோசை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பாவும் வந்து மசாலா தோசை வாங்கி கொடுக்குறதுக்காக அந்த டவுனுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் வாங்கும் பொழுது நிறைய டிக்கெட் இருக்குது, இத்தனை டிக்கெட்டுக்கு மசாலா தோசை வாங்கினா நம்ம பையனையும் தாங்காது. அப்புறம் இவங்களுக்கு மட்டும் தனியாக வாங்கி கொண்டு கொடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்களே இருக்கிறது அவங்க சங்கடப்படுவாங்க. அப்படி மாதிரி நிறைய நேரங்கள் எங்கள் அம்மா கேட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை. கடைசியில் என்னை பெற்றுட்டாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா எனக்கு மசாலா தோசை வாங்கி தரல, அதுக்காகவே எனக்கு கருப்பாக பெற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடைகள் அணிவது வந்து பண்பாடு கெட்டு போச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலை ஜாக்கெட்டு, வேஷ்டி சட்டை, இல்லைன்னா பேண்ட்டு சட்டை அப்படின்னு இருந்தது.
ஆண்களுக்கு வந்து அதே பாண்டி சட்டை, ஆண்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் மாறல. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து சுடிதார்ல 4 மாடலுங்க. அந்த பேண்டே பாருங்க, கேதரிங் பேண்டு, பாவாடை பேண்டு, அந்த பேண்டு, இந்த பேண்ட் வந்து இது வரைக்கும் இருக்குது. அத்தனை பேண்டுகளும் இருக்குது. நைட்டின்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க அனைவருக்கும் தான் தெரியும் அதனுடைய அந்த சுகம் என்னங்கிறது அணிஞ்சா தான் தெரியுங்க. நீங்க பொழுதுக்கும் இந்த சேலையை கட்டி தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இப்போ நைட்டி வந்து நாங்கள் வந்து நிகழ்ச்சிகளுமே போட ஆரம்பிச்சு பேரு மாத்திட்டோம், லெகங்கா அப்படின்னு பேரு மாத்திட்டோம். இந்த அரங்கில் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒரு பட்டிமன்றம் நடந்து அப்படின்னு இருக்கட்டும். அந்த பட்டிமன்றம் நடந்த நாள் ஜாதி வாரியாக மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இவர் என்ன ஜாதின்னு தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து பண்பாடு வளர்ந்து இருக்கிறது. நடுவர் அவர்களே, உண்டான காயமெல்லாம் தன்னால மாறி போகுமாயம் என்ன பொன்மானே பொன்மானே. இந்த பாட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாடே உலுக்குதுங்க. காரணம் என்னன்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி காதலுக்காக பாடின அந்த பாட்டு இன்னைக்கு நட்புக்காக பாடிக்கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து நட்பில் எந்த குறைவும் கிடையாது, வீரத்தில் எந்த குறைவும் கிடையாது. பெண்கள் சம உரிமைங்கிறது வந்து இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து இடத்திலுமே வந்து கலாச்சார நாகரிகம் மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தனி மனித குணத்தை சார்ந்த பண்பாடு தமிழனும் இந்த தமிழ் பண்பாடும் ஒரு நாளும் ஆறாலும் அழிக்க முடியாது அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கூறிக்கொண்ட இந்த அரிய வாய்ப்பினை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் பண்பாடு எப்பவும் வாழும் அப்படின்னு அவர் வாயால் சொன்ன விஷயத்துக்காகவே ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குங்க. என் மனைவி ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், ஓணம் பண்டிகைக்கு பட்டுப்புடவை கேட்டான். உண்மையில் சார், அதனால் ஓணம் பண்டிகைக்கு பட்டுப்புடவையா? அது நம்ம பண்டிகையே கிடையாது. அதுவும் ஓணம் பண்டிகைக்கு பூனம் புடவை கேட்டால் கூட பரவாயில்ல, பட்டுப்புடவை கேட்குறேன், அது நம்ம பண்டிகை தான் அப்படின்னா. என்னடி சொல்கிற? இருக்குது, ஓணம் பண்டிகை நம்ம ஒரு காலத்தில் நம்ம கொண்டாடி இருக்கோம். ஓணம் விழாவும் அருந்தவர்கள் அப்படின்னு தேவாரத்தில் திருஞான சம்பந்தம் பாடியிருக்காரு அப்படின்னா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு டிவியில் சுகிசிவன் சொன்னார் அப்படின்னா. ஒரு புடவைக்காக அதெல்லாம் படிக்கிறா பாருங்க, எதெல்லாம் பார்க்குறா. அப்போ இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க. அவர் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நடையில் இன்றைக்கி அப்படி அந்த கலந்த அந்த மலையாளம் கலந்த ஒரு தமிழில் அவர் பேசும்போது ஒரு இனிமை இருந்தது. நல்லவர், அவருக்கு ஒரு இன்னொரு கைதட்டல் கொடுக்கலாம். ஏன் வாசலில் ஏன் வாழை மரம் கட்டுறாங்க? ஒரு வாழை மரமும் தேக்கு மரமும் பேசிக்கிடுச்சான் சார். தேக்கு மரம் வாழை மரத்தை பார்த்து கேட்டு தான், நான் உன்னை விட விலை ஜாஸ்தி, உன்னை விட உயரமாகவும் இருக்கேன், ஆனால் கல்யாண வீடுகளில் ஒன்றைத்தானே வாசலில் கட்டுறாங்க, தேக்கு மரத்தை வாசலில் கட்டுறதில்லை, என்ன கட்டுறதில்லையேன்னு கேட்டபோது வாழை மரம் பதில் சொன்னிச்சான், உண்மைதான், நீ என்னை விட உயரமாக இருக்க, என்னை விட விலையும் ஜாஸ்தி. ஏன் தெரியுமா, மங்கள விழாக்களில் என்ன வாசலில் கட்டுறாங்க, நான் வாழும்போதே அடுத்தவர்களுக்கு உதவுகிறேன், நீ இறந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு உதவுகிறாயின்னு சொன்னதான். வாழை மரங்கிறது வாழையடி வாழையங்க. அந்த காரணம் எத்தனை காரணம். அந்த மணமக்களை வாழ்த்தும் போது இந்த பச்சரிசி, மஞ்சள் கலந்த பச்சரிசி அப்படி தூவி வாழ்த்துவோம். என்ன காரணம்? எல்லாத்துக்கும் தமிழன் ஒரு பண்பாட்டில் ஒரு காரணத்தை வச்சாங்க. எங்கேயோ விளைந்த பச்சரிசி, எங்கேயோ விளைஞ்ச மஞ்சள், அப்படி ரெண்டும் ஒன்று கலந்து அப்படி வீசின பிறகும் கூட பல மணி நேரம் அந்த வாசனை நம்ம கையில் இருக்கும், அந்த நறுமணம் இருக்கும். எங்கேயோ விளைஞ்ச பச்சரிசி, எங்கேயோ விளைஞ்ச மஞ்சள், ரெண்டும் ஒன்று கலந்து நறுமணம் வீசுவது போல எங்கேயோ பிறந்த மணமகள், எங்கேயோ பிறந்த மணமகன் இருவரும் இனிமேல் ஒன்றோடு அன்பாக கலந்து வாழ்க்கையில் நறுமணம் வீசுகிற மாதிரி நீங்கள் ஒரு நல்வாழ்க்கையை வாழ வேண்டும்னு சொல்கிறதுக்காக ஒரு அச்சதை. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு காரண காரியங்களை வச்சுருக்கானே, அந்த பண்பாடு இன்னமும் இருக்கா இல்லையா? இன்னமும் இருக்குல்ல. அழகாக பேசி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் பழனிசாமி அவர்கள். உங்கள் கைத்தட்டலோடு. தமிழுக்கும் என் அன்னை தந்தைக்கும் முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் இந்த அவைக்கு முன்னே இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். உலகெங்கும் இருக்கின்ற புதியுக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன் இன்னைக்கு பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கோம். பண்பாடுன்னா என்ன? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படின்னு சொல்லி கலித்தொகை சொல்லுது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவ அறிவை வச்சு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் நம்ம வாழணும். அதுதான் பண்பாடு. அந்த பண்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால், திருவள்ளுவர் சொல்கிறாரு, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அக்தின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா மண்ணோட மண்ணாக மறைஞ்சிருக்குங்கிறார். அப்பேற்பட்ட அந்த பண்பாட்டை நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா?
பண்பாடுங்கிறது ஒரு இனத்தினுடைய வரலாறுங்க. அந்த இனத்தினுடைய பண்புகள், வாழ்க்கை வழிமுறைகள், குடும்ப கட்டமைப்பு, மொழி, இசை, வீரம், நட்பு, காதல், அவங்க சமய நம்பிக்கை எல்லாமே அந்த பண்பாட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதுதான் நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பார், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த அடையாளம் இருக்கா நம்மக்கிட்ட? அதுதான் இன்றைக்கி விவாதிக்க வந்திருக்கோம். ஒரு வீரத்தில் ஆகட்டும் தமிழனுக்குன்னு ஒரு தனி இடம், அவனுடைய மொழியில் ஆகட்டும் தமிழனுக்குன்னு ஒரு தனி இடம், ஒரு காதல் ஆகட்டும் தமிழனுக்கு ஒரு தனி இடம், அவனுடைய வாழ்க்கை முறையாகட்டும், இந்த அடையாளங்கள் நம்மக்கிட்ட இருக்கா? நாமக்கல் கவிஞர் அதே பாட்டில் சொல்லியிருப்பார், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். தானம் வாங்கிட கூசிடுவான். ஒரு இலவசம் கொடுத்தா கூசிடுவானா, வாங்கிறதுக்கு பயங்கர கூசுவானாம். இன்றைக்கி அப்படியே இருக்குங்க. ஃப்ரீயாக கொடுத்தா ஃபினாயில் கூட வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவாங்க. கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டில் அருமையாக சொல்லியிருப்பார், பொன்மணி கண்களில் மஞ்சனம் தீட்டி பூவையன் அண்ணன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு குடிஞ்ச தலை நிமிராமல் அந்த பொண்ணு வரும். இன்றைக்கி எப்படி வராங்க? பொண்ணு யார், அவங்க அம்மா யாருன்னு கூட தெரியாது, 1 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே வராங்க. டான்ஸுங்க, குத்தாட்டம். பொண்ணு அங்கேருந்து உள்ளே வரும்போதே குத்தாட்டம் போட்டுட்டு வருது. குத்தாட்டம் போட்டு தான் வருதுங்க. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கல்யாண நாள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கையோடு கையே சேர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த பண்பாடு. இன்னைக்கு ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, இல்லை புள்ள குட்டி பெத்து கிட்டு கட்டிக்கலாமா. இது ஒரு பண்பாடா? கைக்குத்தல் அரிசின்னு ஒன்று இருக்குது. எஸ் டாக்டர், உங்களுக்கு நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். கைக்குத்தல் அரிசியில் அந்த உமையை மட்டும் எடுத்துருவாங்க. அரிசி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அரிசியினுடைய அவுட்டர் லேயரில் தான் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விட்டமின், புரோட்டீன்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ என்ன சாப்பிட்றோம்? நல்லா பாலிஷ் பண்ணி ரைஸ் சாப்பிட்றோம். அதில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும். அது சுகர் வராமல் என்ன பண்ணோம்? எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம், ரைஸு குறைச்சிக்கோங்க, ஒரு வேளையாக குறைச்சிக்கோங்க, மிச்சம் 2 வேளையை சிறுதானியம் சேர்த்துக்குங்க அப்படிங்கிறோம். சிறுதானியம், கம்பு, கேழ்வரகு, ராகி, திணை, சாமை, குதிரவாளி, இந்த மாதிரியான சிறுதானியங்கள் இன்றைக்கி கிடைக்குதா? அப்படியே கிடைச்சாலும் அது சாமானியர்களால் வாங்க முடியுதா? விளைச்சல் எல்லாம் விலையேறி போச்சு. ஸோ அப்போ எங்கே இருக்குது பண்பாடு? உலகத்தில் சாப்பிட்றத மற்றவன்லாம் பழக்கம்னு சொன்னாங்க, உணவு பழக்கம்னு. தமிழன் ஒருத்தன் தான் உணவு கலாச்சாரம்னா, சாப்பிட்றத கூட கலாச்சாரம்னு சொன்னது நம்ம தான். அது இன்னைக்கு மாறிடுச்சே. அந்த காலத்தில் வந்து மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி மாதத்தில் 1 நாளைக்கு தான் வெஜ்ஜே சாப்பிட்றாங்க, அதையும் வச்சு சாப்பிட்றாங்க. வச்சு அன்னைக்கு நிலாச்சோறுன்னு ஒன்று இருந்தது. நிலாச்சோறுன்னா அந்த குடும்பமே ஒன்றா சேர்ந்து மொட்டை மாடியில் நிலாவை பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாக கூடி பேசி சாப்பிடுவாங்க. மாதத்துக்கு 1 நாள் கூட அந்த மாதிரி சாப்பிட்டா ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருமா? இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் 4 ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸ்விக்கியில் 4 ஹோட்டல்லேருந்து பார்சல் வருது. அன்றைக்கி பிச்சைக்காரன் வருவான், அம்மா கொண்டு போய் மீந்து போன சாப்பாட்டெல்லாம் இந்த பக்கம் கேட்டுக்கு இந்த பக்கம் நின்றுட்டு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுவாங்க பாத்திரத்தில் கொண்டு போய். இன்றைக்கி அவன் சாப்பாட்டு கூடையோடு அந்த பக்கம் நிற்கிறான், நம்ம பாத்திரத்தோடு இந்த பக்கம் நிற்கிறோம். இதுதான் பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? அப்புறம் உறவு முறை, தமிழனுடைய உறவு முறை இன்றைக்கி இருக்கா? அதெல்லாம் அப்பா அம்மா வயசானவங்களை வீட்டில் வச்சுக்கிறாங்களா? எல்லாம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்க. இன்றைக்கி எத்தனை முதியோர் இல்லங்கள் வளர்ந்துருக்கு தெரியுங்களா? இந்த காலத்தில் 3 வயசு குழந்தை பாதுகாப்பாக இருக்க முடியலைங்க சமுதாயத்தில். பார்க்குறீங்கள, 3 வயசு குழந்தை பாதுகாப்பாக இருக்க முடியல. இதில் போய் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்ல என்னது? இந்த அண்ணன் தங்கை உறவு இருக்குங்களே, அந்த காலத்தில் எப்படி இருந்தது? கவிஞர் வைரமுத்து சொல்லியிருப்பார், கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அப்பேற்பட்ட ஒரு அண்ணன் தங்கை உறவு இன்னைக்கு எப்படி இருக்கு? கண்ணதாசனுடைய பாடல். ஆமாம், அப்பேற்பட்ட அண்ணன் தங்கை உறவு. இன்னைக்கு தங்கச்சி வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டுட்ருக்குறாங்க. அண்ணன் வந்து செல்ஃபோனில் எப்போவுமே கேம் விளையாடிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அவங்களே மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண ஹாய் ப்ரோ, ஹாய் டியூட், ஹாய், இதுதான் இப்படி தான் பேசிக்கிறாங்க. எங்கே அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும்? எங்கே அந்த உறவு மேம்படும்? 3000 வருஷத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி கணியன் பூங்குன்றனார் சொன்ன நாடு இது. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது உலகமயமாக காரணமாக இருக்கலாம்,
எத்தனையோ அந்நிய கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் நம்ம பண்பாட்டை வந்து இங்கே அழிக்க பார்க்குது. அந்த மாதிரியெல்லாம் அழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம இன்றைக்கி நடுவர் கொடுக்குற தீர்ப்பு கொஞ்சமாவது நம்ம பண்பாடு பற்றி படர வழிவகுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மருத்துவராக இருந்து இன்றைக்கி சமுதாயத்தின் மேல் அவருடைய அக்கறை அவருடைய பேச்சில் வெளிப்பட்டுது. ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைங்க எப்படி விளையாண்டோம் 35 வருஷத்துக்கு முன்னால், இப்போ ஒரு 40 வயசை கடந்தவங்க யோசிச்சு பாருங்களேன், பாட்டு சொல்லி விளையாண்டோங்க. அடடா அடடா அண்ணாமலை, அண்ணாந்து பார்த்தா ஒன்றுமில்லை, போக போக ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கு சட்னிக்கு சண்டை வந்துச்சான், 10 காசு டீ போய் வலிக்கு விட்டுச்சான். நான் சின்ன பிள்ளையில் 5 வயசில் பாடினது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படிலாம் சின்ன குழந்தை எல்லாரும் நண்பர்களாக சேர்ந்து பாட்டு பாடி விளையாடுவோம். அப்புறம் படிக்கிற வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த படிக்கும் போது இந்த சினிமா பாட்டை வச்சு டாக்டர் பாடணுன்னா எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பாட்டு எந்த ஊரில் முடியுதோ அப்படி தொடங்குறதுன்னு அதை வச்சு விளையாடுவோம். அது நான் 100கணக்கான பாட்டு அவ்வளவு பாட முடியாது. காலத்தை வென்றவன் நீ வருவாய் என நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா கைய வச்சா அது ராங்கா போனால் போகட்டும் போகுதே போகுதே, என் பைங்கிலி வானிலே தேனில் ஆடுதே பாடு நிலாவே, தேன் கவிதை அரங்கேறும் நேரம் வந்தாச்சு நல்ல இப்படி போகிறோம். 100 பாட்டு பாடலாம், நேரம் இல்லை. இப்படியெல்லாம் பாடின காலம் போக பொழுதுபோக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் செல்லில் தானங்க மூழ்கி கிடக்கிறான். பசங்க முழுக்க எல்லாம் கேம், எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கான். உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு திருச்சி அன்னலட்சுமி அவர்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, என் உயிரின் மேலான ரசிக பெருமக்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சி சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். வெல்கம் டு சென்னை, எங்க ஊரு, எங்க ஊருக்குள்ள நாங்க தாறு மாறு. முதல்ல எங்க வாத்தி யாரு, அவர் சூப்பர் ஸ்டாரு, கவிதைக்கு யாரு பாரதி யாரு, எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா என்று நெஞ்சை நிமித்தக்கூடிய என் தமிழனிடம் நிச்சயம் பண்பாடு மாறி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் தமிழன் பண்பாட்டை மறக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய பேச்சு. மாறி இருக்கு, மறக்கல. இதுல மஞ்சுநாதன் வந்தார், அவரே பல உண்மைகளை ஒத்துக்கிட்டார். எல்லாம் வெல்கம் கேர்ள்ஸுக்கெல்லாம் கேரளா பெண்களை வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து டாக்டர் படித்தவராவது நல்லா பேசுவார்னு பார்த்தேன். எல்லாம் வெல்கம் கேர்ள்ஸ். நான் கேட்குறேன் சார், வெல்கம் கேர்ள்ஸை பற்றியும் இந்த ரிசப்ஷனில் கேரளா பெண்களை பற்றி வச்சு பேசுகிறீங்கள நீங்கள். ஒரு காலத்தில் ரம்பை ஊர்வசின்னு இருந்தாங்க, இன்னைக்கு வெல்கம் கேர்ள்ஸ்னு எங்களை மாதிரி பொண்ணுங்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். நடுவர் அவர்களே, இதில் லிவிங் டுகெதர்னு வாழ்கிறாங்க. மஞ்சுநாதன் கூட லிவிங் டுகெதருக்கு அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணியிருக்காப்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்குமா அப்ளிகேஷன் போடுறாங்க? நம்ம டாக்டர் சார் அருமையாக பேசினார் சார். அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. உண்மையிலே சொல்லட்டுமா, அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரம் தேடின ஒரே பேச்சாளர் நம்ம மருத்துவர் மட்டும்தான். நல்லதானங்க சொல்றாரு, அதை சாப்பிட்டா அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. பேச்சு வாக்கில் சொன்னார் பார்த்தீங்களா, சிறுதானிய உணவுகளை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி. நானும் நல்லா இருக்கணும், நான் சம்பாதிக்க நினைக்கல, என் தமிழினம் நல்லா இருக்கணும்னு அவரே உணவு வகையில எடுத்து சொல்றாருன்னா அப்ப பண்பாடு இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க தான் நடுவர்களை சொல்லி ஆகணும். கேமராமேன் வந்து போட்டோ எடுத்தாராம், அந்த பொண்ணு அதையே கல்யாணம் பண்ணிக்கிச்சா. நான் கேட்குறேன், ஏதோ ஒரு கேமராமேனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், அதான் விதி. கல்யாணம் பண்ணிட்டானா அதான் தலைவிதி. முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல மஞ்சுநாதன் சொல்றாரு, டிவி சீரியல் பாக்குறாங்க, எவனாவது ஒரு குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறானா, ஒருத்தர் 2 மனைவியை விரும்புற மாதிரி தானே காப்பாத்துறாங்க. அப்படிதான் காட்டுறாங்க டிவில, அப்படிதானே வருது. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, உண்மையிலேயே மாமியா மருமக ஒன்னா இருந்து இருக்கக்கூடிய ஒரே செயல் சீரியல் பார்க்கறது மட்டும்தான். சண்டை வராத ஒரே இடம் டிவி சீரியல் மட்டும்தான். அது உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. கூட்டு குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்க எங்க மஞ்சுநாதன் அனிமாரி பேசுறாரே அப்படிங்கிறத எங்களுடைய வருத்தமே. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு புதுசா வாங்குற பேண்ட்டையே கிழிச்சு போட்டு தான் வாங்குறான். அது பண்பாடு இல்லைன்னு சொல்றீங்க. கிழிச்சே விற்கிறான், கிழிச்சே விற்கிறான். கிழிச்ச பேண்ட் தான் புதுசா வாங்கி போடுறான். ஏன் தெரியுமா? ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரே காரணத்துக்காக தான் அது மாதிரி பேண்ட்டை போடுறோம். ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு காரணம் சொன்னால் நீங்க தாங்க. ஏன் தெரியுமா? பஃபே சிஸ்டம் வந்திருக்கு. அது தப்பா சொல்லாதீங்க. தலவாழை இலை போட்டு எல்லா பலகாரத்தையும் வைக்கும் பொழுது தேவையானதை மட்டும் சாப்பிட்டுட்டு உணவை நீங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க.
பஃபே சிஸ்டத்துல உனக்கு தேவையான உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வைடா, தேவைப்பட்டவங்க அந்த உணவை உண்ணுவாங்கிற நல்ல விஷயத்தை கொஞ்சம் மாத்தி இருக்கிறோம். இதுல என்ன பண்பாடு கெட்டு போச்சுன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களையும் சிலம்பம் கத்து கொடுக்கறாங்க, பரதநாட்டியம் கத்து கொடுக்கறாங்க, அத்தனை கலைகளையும் இன்னைக்கு கத்து கொடுக்கறாங்க இல்லையா? எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே, இயல் இசை நாடகம் மரம் பொருள் இன்பம் விளங்கும் செந்தமிழ் நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கலை திறன் விளையாட்டுன்னு வச்சு அத்தனை கலைகளையும் வளர்க்கக்கூடிய பண்பாடு இன்னைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறதுங்க. இனிமேல் வரக்கூடிய அந்த பெண்ணாவது உணர்ந்து பேசணுங்கிறதா என்னுடைய ஆசை. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு சிறுதானிய உணவை பத்தி டாக்டர் சார் பெருமையா சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு சிறுதானிய உணவை பத்திய உணவு திருவிழான்னு ஒரு விஷயத்தை வச்சு இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னா எங்க இந்த பண்பாடு படாத பாடுபடுதுன்னு நான் கேட்கிறேன். புரியுதா? ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாடு இல்லைன்னா தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. மாமனார் தண்ணி கொண்டு கொடுத்தா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில நாங்களும் படிக்கிறோம், நாங்களும் உயர்ந்திருக்கோம், இன்னைக்கு நாங்களும் ஒரு பதவியில இருக்கோம். அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருந்தீங்க, அதனால பணிவு துணிவு அப்படி உட்காந்துருந்தீங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாமே வீட்டு வேலைகளையும் பார்த்து நாட்டு வேலைகளையும் பார்க்கக்கூடிய எங்கள் பெண்களுக்கு பெரியவங்க ஈக்குவலான ஒரு உரிமை கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நிச்சயமாக பண்பாடு வரவேற்குன்னு தாங்க சொல்லணும். நம்ம டெல்டா பகுதிகளில் எத்தனையோ புயல் வீசின போது நிச்சயமாக சொல்கிறேங்க, நிவாரண பொருட்களை அள்ளி கொண்டு வந்து எங்களுடைய பசிப்பிணியை தீர்த்த ஒரு அற்புதமான மாவட்டம்னா அது திருப்பூர் மாவட்டம் மட்டும்தான். பண்பாடு இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இன்னும் யோசிச்சு பார்த்தா நம்ம வேலூர்ல பேர்னாம்பட்டுன்னு ஒரு கிராமம். அந்த பேர்னாம்பட்டு கிராமத்துல மின்சாரம் தாக்கி ஒரு குரங்கு கீழே மயங்கி விழுந்துருச்சு. அந்த குரங்க நாமெல்லாம் கண்டுக்க மாட்டோம் நீங்களாம் நினைக்கிறீங்க. பண்பாடு இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த குரங்குக்கு தன் மூச்சு காத்த கொடுத்து அந்த குரங்கோட உயிரையே காப்பாற்ற என் அன்பு தம்பி நித்திஷ் அவர்கள் நிச்சயம் மயிலுக்கு போரை கொடுத்த பேகனை நான் பார்த்ததில்லை, ஆனால் பேகன் வடிவில் அந்த நித்திஷ் இளைஞனை நான் பார்க்கிறேன்னு சொன்னா நிச்சயம் பண்பாடு படாத பாடுன்னு தயவு செய்து சொல்லவே கூடாது நடுவர்களே. இன்னும் சொல்ல போனா நம்ம மதுரையில வேலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் திறந்தாங்க. அதுக்கு இந்து சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து திருக்குரானை கொண்டு போய் பரிசாக கொடுத்து வாழ்த்துக்களை சொன்ன நாடு நம் நாடு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து கிருஷ்ணகிரியில எல்லா இந்து வீடுகளுக்கும் சென்று விநாயகர் சிலையையும் பழம் அத்தனையும் கொடுத்து சீர்வரிசை தட்டையும் கொடுத்து மத நல்லிணக்கத்தை இன்று வரை வளர்த்துக்கக்கூடிய அற்புதமான நம் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நம் நாட்டிலே ஒருபோதும் பண்பாடு படாத பாடுபடாது. மாற்றங்கள் வேண்டுமானால் ஏற்படலாம், அது என்றைக்குமே படர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. காக்கா கத்துனா சொந்தக்காரவங்க வருவாங்கன்னு ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது உண்மை. நிஜமாக பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக காக்கா கத்துனா சொந்தக்காரவங்க வருவாங்கங்கிறது உண்மை. எப்படி தெரியுங்களா? நீங்கள் நம்ம நாகரிகம், உலகத்தில் பல நாகரிகம் இருக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம நாகரிகம், தமிழர் நாகரிகம்னு புத்தகத்தில் இன்றைக்கி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. இன்னொன்று மெசபடோமியா நாகரிகம், நாகரிகத்தின் தொற்றில்னு சொல்லக்கூடிய அந்த மெசபடோமியா. ரெண்டுலையும் கண்டுபிடிச்ச ஒரு செப்பேடில் என்ன தெரியுங்களா படம் இருக்குது? ஒரு படகு படம். அதில் ஒரு மனுஷன் நிற்கிறான், அப்படி ஒரு பறவை பறந்து போது அப்படி கையை நீட்டுற மாதிரி ஒரு செப்பேடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியுங்களா? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் கடலுக்குள்ளே போகும்போது ஒரு 10 காக்காவை பிடிச்சிட்டு போவாங்களாம். பறவை காக்காவை ஒரு கூண்டில் அடைச்சி கொண்டு போவாங்களாம். ஏன்னா திசை தெரியாது, நேரம் தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற செல்ஃபோன் நம்ம கையில் இருக்கிற வாட்ச் கிடையாது. அப்போ எங்கேயாவது நடுக்கடலுக்கு போயிட்டோன்னு தெரிஞ்சால் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு காக்காவை பிடிச்சி மேலே பறக்க விடுவாங்களாம். ஏன்னா நீங்கள் கடல் மேலே பறக்காத ஒரே பறவை காக்கா மட்டும்தான். நீங்கள் காக்கா கடலுக்கு மேலே பறக்கவே பறக்காது. பல பறவைகள் பறக்கும், ஆனால் காக்கா கடலுக்கு மேலே பறக்காது. நீங்கள் அப்படி பறக்க விட்டோன்னா அந்த காக்கா என்ன பண்ணுமா, எந்த பக்கத்தில் எது கரை பக்கமாக இருக்கோ அங்கே தான் பறந்து போகும். ஓ, கரை இந்த பக்கம் இருக்குன்னு இந்த படகை இந்த பக்கம் ஓட்டுவாங்களாம். வாசல் அந்த கரையில் நிற்கிற ஒரு பெண் அந்த காக்காவை பார்த்த உடனே அப்போ யாரோ கரையை நோக்கி வருகிறார்கள், யாரோ விருந்தாளி வருகிறார்கள்னு அன்னைக்கு சொன்னதுனால தான் காக்கா வந்தால் விருந்தாளி வருவாங்கன்னு சொல்கிற பழக்கம் இன்றைக்கி இருக்குங்க. பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிற இனம்ங்க நம்முடைய பண்பாடுங்க.
அழுத்தமாக பதிவு பண்ணாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்கள் கைத்தட்டலோடு கவித்தன்றல் மனோரஞ்சித மலர் அவர்கள். செந்தமிழே நருந்தேனே என் செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. என் தாய்க்கும் என் தாய் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். திருப்பூர் என்றாலே பின்னலாடை சிறக்கும், கொங்கு தமிழ் சிறக்கும், தெற்கு மலைச்சாரல் நம்மை நினைக்கும், இங்கு உழைக்கும் தோள்களை ஒன்றாக இணைத்தால் இந்தியாவிலே புதியதோர் இமயம் பிறக்கும். இரண்டு கைகள் இருப்பது போல, இரண்டு கால்கள் இருப்பது போல எனக்கு இரண்டு உயிர்கள் இருந்திருந்தால் மீண்டும் இத்தேசத்திற்கே உயிர் தருவேன் என்ற திருப்பூர் குமரனையும் அவர் வாழ்ந்த புண்ணிய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் வணங்குகிறேன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் அழகு என்பது அழியாத பேர் அழகுடையான் அப்படின்னு ராமனுடைய அழகை பார்த்து கம்பர் விக்கி நிற்பார். அதே போல இவர் பேச்சாளரோ, இவர் கவிஞரோ, இவர் நடிகரோ, இவர் பாடகரோ அல்லது பட்டிமன்ற நடுவரோ, இவர் பன்முகம் வித்தைதான் என்ன என்று நான் சொக்கி நிற்கின்றேன். பன்முக வித்தகராக விளங்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். பண்பாடு என்பது பாடறிந்து ஒழுகுதல், அது கலித்தொகை காலம். இன்னைக்கு பண்பாடு என்பது படாத பாடுபடுகிறது, இது கலியுக காலம். அன்னைக்கெல்லாம் சமைச்சு தட்டில் போட்டாங்க, இன்னைக்கு நெட்டில் போடுறாங்க. தப்பி தவறி வாயில் போட்டோம்னா ஆம்புலன்ஸ் வரும். இரவில் வந்தாலும் இன்முகத்தோடு வரவேற்று உணவு கொடுத்தாங்க. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும்னு நற்றினை சொன்னது. வாங்க வாங்கன்னு வரவேற்ற காலம் போய் பக்கத்து வீட்டுக்காரர் காலையில் பார்க்குறேன், நைட்டு பார்க்குறேங்க, ஒரு வார்த்தை கூட பேசலை. வாட்ஸ்அப்பில் பத்திரிகை அனுப்பிட்டு என் மகளுக்கு கல்யாணம் வந்துருங்க, கீழே பார்த்தீங்கன்னா வில்லிங் வரீங்களா வரலையா அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட காலம் போய் வரீங்களா வரமாட்டீங்களான்னு கேட்கக்கூடிய காலமாக இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணு சொல்கிறா, அடியே என் பாய் ஃப்ரெண்டை நான் கழட்டி விட்டேன். ஏண்டி? என் பாய் பெஸ்டிக்கு பிடிக்கல. பாய் ஃப்ரெண்டு, பாய் லவ்வரு, பாய் பெஸ்டி, என்ன ஒரு பரிணாமம் வளர்ச்சி. கிருபாச்சாரியர் ஒரு தடவை என்ன செஞ்சிருக்காரு, தன் மாணவர்களுடைய திறமையை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக மேலே பறக்கக்கூடிய அந்த பறவைகளை குறிப்பாத்து சுடணும். அர்ஜுனன் வராரு, வில்லு எடுக்கிறாரு, அம்பு எடுக்கிறாரு, பறவையை பார்க்குறாரு, சுடுறாரு, போய்கிட்டே இருக்காரு. அடுத்த முறை கருணனுடையது. கருணன் வரார், வில்லையும் அம்பையும் எடுக்கிறார், பறவையை பார்க்குறார். பார்த்த அடுத்த நிமிடமே அந்த வில்லையும் அம்பையும் தூரமாக வச்சுட்டு நிற்கிறார். கிருபாச்சாரியருக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கருணன் சொல்கிறாரு, காலையில் இந்த பறவை பறக்குதுன்னா அது தன் குஞ்சுகளுக்கான இரையை தேடி பறக்கும். நான் இந்த பறவையை வீழ்த்திடலாம், அதனால் நான் வீரன் ஆகலாம். ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதையாகிவிடும் அப்படின்னு சொன்ன உடனே கிருபாச்சாரியர் போய் கட்டி பிடிச்சி, நீ கற்றது கலை அல்ல, நீ கற்றது கலை அல்ல அறம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்த முறையில் எங்கே இருக்கு? இன்னைக்கும் தேர்வு எழுதுகிறான். பொது தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா, எத்திசையில் செல்வோருக்கு சோறு தட்டாது கிட்டும் அப்படின்னு. கல்வியில் கலைத்தொழில் சிறந்தவர்களுக்கு சோறு தட்டாது கிட்டும் அப்படின்றது பதில். இவன் எழுதுறான், பிச்சை எடுப்பவருக்கு எத்திசை சென்றாலும் சோறு தட்டாது கிட்டும். இன்னைக்கு அதுதானே வாஸ்தவமாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு 2 பேர் ரோட்டில் நடந்து போகிறாங்க, நாய் துரத்துது. ஒருத்தன் வேகமாக பேண்டெல்லாம் சுருட்டி விட்டுட்டு ஓடுறான். இன்னொருத்தன் பார்த்துட்டு கேட்குறான், ஏண்டா நாயை விட நீ வேகமாக ஓடிடுவியான்னு. இல்லைடா, நாயை விட வேகமாக ஓடுறதுலாம் இங்கே பிரச்சனை இல்லை, உன்னைய விட வேகமாக ஓடுவனான்றது தான் பிரச்சனை. இவன் வேகமாக ஓடினா நாய் அவனை பிடிச்சிடும். இன்னைக்கு எந்த மாதிரியான நட்பு இருக்குது? கேரட் சரியில்லைன்னா கூடையில் வைக்கக்கூடாது, கேரக்டர் சரியில்லைன்னா கூடவே வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தட்பா இருக்குமா நட்பு? காந்தியடிகள் ஒரு முறை மெட்ராஸுக்கு வந்திருக்காரு. வந்து ஒரு பேர் உரை ஆற்றிட்டு போயிருக்காரு. அதை பற்றி பாரதி கடிதம் எழுதுறாரு. ஏன்பா மெட்ராஸ்க்கு வந்தீங்க, பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க,
அவன் ஆங்கிலேயர் போட்டு எங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மொழியிலேயே நீங்கள் பெரிய உரையை ஆற்றிட்டு போயிருக்கீங்களே, இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு உடனே காந்தி பதில் போடுறாரு. ஏன்பா நீ சொல்லி எழுதியிருக்கியே, என்னைய குறையாக சொல்லியிருக்க, ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னு, ஆனால் நீ கடிதம் எழுதுனது ஆங்கிலத்தில் தானே அப்படின்னு. உடனே இவர் பதில் சொல்கிறார், நான் ஆங்கிலத்தில் எதற்காக தெரியுமா எழுதினேன்? தமிழ் மொழி பிறரை வாழ்த்துவதற்காக தான், பிறரை வசைப்பாடுவதற்கு இல்லை அப்படின்னு எழுதினார். எந்த காலகட்டத்திலும் தமிழை உயர்த்தி பிடிச்சாங்க அன்னைக்கு தமிழை. இன்னைக்கு அப்படியா? 2 மலையாளத்துக்காரன் பேசிக்கிட்டு இருக்கானா அவனுடைய தாய்மொழி மலையாளமாக தான் இருக்கும். 2 தெலுங்குக்காரன் பேசிக்கிட்டு இருக்கானா அவனுடைய தாய்மொழி தெலுங்காக தான் இருக்கும். 2 பேரும் நுனி நாக்கில் தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் பேசுகிறானா அவன் தாய்மொழி தமிழாக தான் இருக்கும். தமிழில் பேசுகிறதுக்கே இன்னைக்கெல்லாம் வெக்கப்படுறாங்க. அவன்லாம் தூக்கி நிறுத்திடுவானா நம்ம பண்பாடை? என்னங்க பேச வரீங்க? இங்கிலீஷில் பேசினாலும் நாங்கள் தமிழன்தான், எங்கள்கிட்ட வச்சுக்காத தாறுமாறு. எப்படிங்க இங்கிலீஷில் நீங்கள் பேசுவீங்க, கலாச்சாரம் எல்லாமே வளருதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணுமா? உணவு தொடங்கி உடை வரைக்கும் தமிழர் என்ற உணர்வே இல்லைங்க. அன்னைக்கு தான் செஞ்ச மண் பொம்மைக்கு கூட ஆடை போட்டு அழகு பார்த்தாங்க தமிழன். இன்னைக்கு அரைகுறை ஆடையில் கலாச்சாரம்னு சுற்றிக்கிட்டு திருறீங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவா பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு பழனி அவர்கள். பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அற்புதமான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். மிக நான் தொண்டு தொட்ட காலமாக ஒரு 25 ஆண்டு காலமாக அவரை பார்த்துட்ருக்கேன். அப்படிப்பட்ட நம்மளுக்குரிய அண்ணன் அண்ணா சிங்காரவேல் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருப்பூர் மண்ணுனாலே சிறப்பு. ரொம்ப அழகாக மக்கள் உண்மையாகவே நல்லா ரசிக்கக்கூடிய மக்கள். கொங்கு வாழ்ந்தால் எங்கும் வாழும்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிறப்பாக சொல்வேன், ஒரு குழந்தையை கூட சாமி என்று அழைக்கக்கூடிய மண் திருப்பூர் மண்ணுங்க. அது உண்மையாகவே பெருமைக்குரிய விஷயம். உண்மையாக சொல்கிறேங்க, பிஸ்ராந்தையாருக்கும் கோப்பெருஞ்சோழனுக்கு இருந்த நட்பு எப்படி தெரியுமா? இமைக்கும் இதயத்திற்கும் இடையே இருந்த நட்பு. இமைக்கும் இதயத்திற்கும் இடையே இருந்த நட்பு. இமைகள் ஒருபோதும் இதயத்தை பார்த்ததில்லை, இதயம் ஒருபோதும் இமைகளை பார்த்ததில்லை. இதயம் துடிப்பை நிறுத்தினால் இமைகளும் நிறுத்திவிடும். அதான் நட்பு. நான் உதாரணம் சொல்லுவேன் உங்களுக்கு. ஒரு மனுஷன் மதுரை தியாகராஜர் காலேஜில் படித்தார். செருப்பு கூட இல்லாமல் படித்தார் சார். வாங்க வசதி இல்லை. காலேஜ் படிக்கிற வரைக்கும் செருப்பு வாங்க வசதி இல்லை. அவருக்கு 2 ஃப்ரெண்டு. ஒரு நண்பன் தான் கொண்டு வந்த சாப்பாட்டில் பாதி எடுத்து கொடுப்பான் தினமும். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான்னா சைக்கிளை விற்று அவருக்கு ஃபீஸ் கட்டலாம். அவர் இந்த மனிதர் அந்த சமுதாயத்தில் வளர்ந்தார், பெரிய ஆள் ஆனார். தன்னுடைய மகனுக்கு முதல்ல பிறந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்டு பேர் தியாகராஜன், இன்னொரு ஃப்ரெண்டு பேர் மூர்த்தி. தியாகமூர்த்தின்னு பேர் வச்சார் சார், ஃப்ரெண்டு பேரையே வச்சார். அந்த மனிதர் யார் தெரியுமா? இன்னைக்கு அவர் இருக்கார். தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுவதும் அவர் பேரை சொன்னா தெரியும். அவர் பெயர் சாலமன் பாப்பையா. ஊட்டி மலையிலேருந்து ஒரு பஸ் இறங்கிட்டு ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்பியிருக்கான். என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைன்றான். டிரைவர் சொல்லிக்கார் நம்பிக்கை வீடா. மறுபடியும் என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைன்னு இருக்கான். டிரைவர் சொல்லிக்கார் நம்பிக்கை வீடா. மறுபடியும் என்ன குடும்பம் இருக்கான். டிரைவர் கடுப்பாயிட்டே, எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ்ஸு போகல, நம்பிக்கை வீடா. ஆனால் ஈரோட்டில் ஒரு பஸ்ஸு கிளம்பிடுச்சு சார். ஒருத்தர் கீழே உண்டா, டிரைவர் சாவத்து கீழே உண்டா, வண்டி நிறுத்துங்க. டிரைவர் சாவத்து கீழே உண்டா, வண்டி நிறுத்துங்க. டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலைய. அன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு, 3 விசில் அடித்தான் சார். கண்டக்டர் நிறுத்தவே இல்லை, நேரம் முன்னாடி போயிட்டார். யோ 3 விசில் அடிக்கிற வண்டி நிறுத்தாமல் போகிற. அதுக்கு அவன் சொன்னானா 6 தடவை பிரேக் அடிச்சேன்டா, இரு ஒரு புளிய மரமாக பார்த்து நிறுத்துறேன். நிறுத்தலை, நான் என்ன பண்ண முடியும்? இப்போ வாழ்க்கையே எங்கே தொடங்கி எங்கே முடியும்னு யாருக்காவது தெரியுமா சார்? நான் ஒன்று சொல்லவா சார்? எல்லா காலத்திலும் அதிகார போட்டி இருந்தது. எந்த மேடைன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன். கபிலர்னு ஒருத்தர் இருந்தார் சார். மூவேந்தர்களும் சேர்ந்து பரம்பில் இருக்க பாரிமலையை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. 3 வேந்தர்களும். கபிலருக்கு செம கோபம், உங்கள்கிட்ட இல்லாத சொத்தாடா, நீங்கள் ஏன்டா பரம்பு மலை மேலே ஆசைப்படுறீங்க? கபிலர் ஒரு பாட்டு எழுதினார், இது சங்க இலக்கியத்தில் இருக்கு, நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. இப்படி ஒரு பாட்டை எந்த புலவனும் எழுத முடியாது.
எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? பரம்பு மலையில் இருக்கான பாரி அவன் ஒருபோதும் கீழே இறங்கி வரமாட்டான். ஏன் தெரியுமா? அங்கே திணை இருக்கு, மூங்கில் அரிசி இருக்கு. ஒரு காலத்திலும் அவன் கீழே இறங்கி வரமாட்டான். மாப்பழா இருக்கு. அதை விட மிக முக்கியமாக சொல்றாரு, இன்னும் உள்ள போய் சுனை நீர் இருக்கு. நீங்க அவனை படைக்கணும், அவனை பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தேர்கால் சக்கரை மேலே ஏறாது, மலை மேலே போகாது தேர்ப்பட. அவன் யானைக்கு உன் யானையை விட வலிமை அதிகம். அவனை நீ வெல்ல முடியாது, போர் செஞ்சு வெல்ல முடியாது. ஒரே ஒரு வரி சொன்னான், எப்படி வெல்லலாம் தெரியுமா? நீ பானானா மாறிடு, உன் கொண்டாட்டிய விரலி ஆக்கிரு, 2 பேரும் போய் கழை கூத்தாடுங்க. யாரை பார்த்து சொல்றான்? மூவேந்தர்களை பார்த்து சொல்றான். கழை கூத்தாடுங்க. பரம்பு மலை பாரி என்ன வேணும்னு கேட்பான். எனக்கு இந்த நாடு வேணும்னு சொல்லுங்க, பிச்சையா போடுவான், வாங்கிட்டு வான்னு சொன்னான். கொடை என்று வந்தால் கொடுப்பதற்கு தயங்க மாட்டான், வீரம் என்று வந்தால் சாவதற்கு தயங்க மாட்டான்னு சொன்னான். இன்றைக்கி நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் சார். நான் படித்த ஊரில் சொல்கிறேன், நான் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன். எங்கள் ஊரில் சடையம் பேத்தின்னு ஒரு அம்மா இருந்துச்சு. இந்த ஸ்கூல் வாசலில் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல் வாசலில் மாங்காய் தேங்காய் நெல்லிக்காயெல்லாம் விற்பான் தெரியுமா? ஆமாம். ஒரு பாட்டியம்மா விற்கும், தோசை இதெல்லாம் விற்கும். சாதாரண மக்களையும் சரவண பொண்ணு ஹோட்டலே அதான். மாங்காய் தேங்காய் சுண்டல்னே சொல்லுவாங்க. மாங்காய் தேங்காய் சுண்டல் தோசையெல்லாம் விற்கும். ஒரு அம்மா தோசை விற்றுச்சு. எங்கள்கிட்ட படித்த குமரவேல்னு ஒரு பையன் போய் 1 ரூபா கொடுத்துட்டு, அப்போ 1 ரூபாய்க்கு 2 தோசை சார், 1 ரூபாய்க்கு 4 தோசை திம்பான், 5 தோசை தின்றுவான். ஏமாற்றிடுவான் அந்த பாட்டியை. ஏமாற்றி சாப்பிட்டே இருந்தான். இது ஒரு நாள் ஒரு நல்லா படிக்கிற பையனுக்கு தாங்கலை. நேரம் அந்த பாட்டிகிட்ட போய், பாட்டி சடையம் பேத்தி உன்னை ஏமாத்துறான் தெரியுமா அந்த குமரவேல் பையன்? 1 ரூபா கொடுத்துட்டு 5 தோசை திங்கிறான், நீ ஏமாந்துடுற அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, சார் எனக்கும் தெரியுண்டா தங்கம், அவன் அம்மா செத்து 3 மாதம் ஆச்சுடா, வீட்டில் அவன் சாப்பிட்றானா இல்லையோ, என்கிட்டயாவது 2 தோசை திங்கிறானே தங்கம், சாப்பிட்டு போட்டு விடு. இந்த மனித நேயத்துக்கு முன்னா எங்கேயா குறைஞ்சி போச்சுது? இது இந்த ஊரில் இருக்கா இல்லையா சார்? கொரோனா வந்தது, எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிட்டோம். 1180 பிணங்களை எடுத்து காளியாத் அகமது என்கிற பையன் புதைச்சான். அவன் ஒரு வரி சொன்னான், 36 குழந்தைகள் இறந்து போயிட்டு அந்த 36 குழந்தைகளை நான் ஸ்ட்ரெச்சரில் வைக்கல, என் தோல்லையே வச்சுருந்தேன்னு சொன்னான். அது குழந்தையாகத்தான், நான் பிணமாக போன பிறகு குழந்தையாக தான் பார்த்தேன்னு சொன்னானே. அப்படிப்பட்ட மனுஷங்க இந்த நாட்டில் இருக்காங்க சார். எங்கள் தாத்தா ஒரு பழமொழி சொல்லுவார், 1010 கோத்திர மல்லாத்திர கல்லையத்தில் பிடிச்சின்னு சாத்துற, 110 கோத்திர வளைய பத்திர எண்ணெய் ஊற்றுற மசாலாவை ஏற்றுற, தட்டக்கு பத்திர ராத்திரியில் கத்துற, காலில் மல்லாந்துக்கிறேன். இது வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க? இது வரைக்கும் நல்லா தானே. இதான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொன்னார், கேட்குறவங்களுக்கு புரியலனா அது தத்துவம், பேசுகிறவனுக்கே புரியலனா அது மகா தத்துவம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. 1000 வருஷம் வாழ்வேன்னுச்சு ஆமை, 1010 கோத்திர இப்படி இருக்க வரைக்கும் வாழும். மல்லாத்துறேன், ஒரு கல்லை ஏற்றுற பிடிச்சிக்கிட்டு சாத்துறேன், ஆமை மேட்ரு ஓவர். 100 வருஷம் வாழ்வேன்னுச்சா மீன். 100 வருஷம் வாழ்வியா? 110 கோத்திர வலையை போத்துற, எண்ணெயை ஊற்றுற, மசாலாவை ஏற்றுற, நல்லா மீனை வறுத்து எடுத்துட்டான் நம்மாடு. மீன் மேட்ரு ஓவர். மீன் மேட்ரு ஓவர். இந்த 10 வருஷம் வாழ்வேன்னுச்சான் தவளை, தத்தக்க புத்தக்க பத்திர, ராத்திரியில் கத்துற, கிக்கின்னு கத்திட்டு இருக்கோம். காலைல பாருங்க, 2 வீலர் காரன் ஏற்றிட்டு போயிருப்பான். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை சார், எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் சார். தமிழன் நிலத்தை 5ஆக பிரித்தான், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலத்தை 5ஆக பிரித்தான். வீசுகின்ற காற்றை 4ஆக பிரித்தான், வடக்கிருந்து வீசினால் வாடை, தெற்கிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிருந்து வீசினால் கொண்டல், மேற்கு வீசினால் கோடை 4ஆக பிரித்தான். இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை 3ஆக பிரித்தான். அகம் புறம் என்று வாழ்க்கையை 2ஆக பிரித்தான். ஏன் தெரியுமா? அந்தி சாய்ந்தால் அகநானூறு, பொழுது விடிந்தால் புறநானூறு. அதுதான் தமிழனுடைய வாழ்க்கையாக இருந்தது. இவளையெல்லாம் பிரித்த ஒருத்தன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். ஏன் தெரியுமா? ஒழுக்கத்திற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஒழுக்கத்தை இழந்துவிடக்கூடாது என்று ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தவன் தமிழ். இப்போ பெண்கள் தங்களுடைய சுய உரிமையோடு வாழ்கிறார்கள், சுய உணர்வோடு வாழ்கிறார்கள். நான் ஒன்று சொல்லவா? பெண்ணை காதலிக்கிறவன் கணவன் இல்லை சார், அவள் கனவையும் சேர்த்து எவன் காதலிக்கிறானோ அவன் தான் கணவன். அவள் கனவையும் சேர்த்து காதலிக்கணும். அவள் என்ன ஆக முயற்சி செய்கிறாளோ அதற்கு உறுதுணையாக இருக்கிறவன் தான் உண்மையான புருஷன். வீடுங்கிறது 2 பேரும் சேர்ந்த ஒரு கூடு சார். 2 பேரும், உனக்கு ஒரு சமம் இருக்கா, எனக்கு ஒரு சமம் இருக்கு, உனக்கு ஒரு அன்பு இருக்கா, எனக்கு ஒரு அன்பு இருக்கு, அப்படி வாழ்வது தான் வாழ்க்கையில் உண்மையான விஷயமே தவிர
அதுதான் அந்த பெண்ணையும் மதிப்பதற்கான கடமையை தவிர இன்னும் அந்த கால பாசமே நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பிரச்சனைகள் 1 2 இருக்குங்க சார். பிரச்சனையை பார்த்தெல்லாம் மனிதன் ஒதுங்கக்கூடாது. வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழுங்கள், எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் என்று சொல்லி உழைத்தே ஜெயித்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற திருப்பூர் மக்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தையும் சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயது கபட வராத நட்பும் கற்றாத வளமையும் குன்றாத இளமையை கடைபிடிகளா அவர்களும் சலியாத மனமும் பகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தாழாத கெத்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோள் ஒரு துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பெற்று நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி வணக்கம். ரொம்ப அற்புதமாக இனிய நண்பர் ரொட்டேரியன் இளங்கோவன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கிற அத்தனை ரோட்டரி சங்கத்தை சார்ந்த பெருமக்கள், நம்முடைய குறிப்பாக மரியாதைக்குரிய அருள் செல்வம் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், குறிப்பாக ஜேசிஸ் அமைப்பை சார்ந்த, ஏன்னா அந்த மஞ்சள் கலர் சட்டெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அந்த கடைசி வரைக்கும் வந்து உட்கார்ந்த உற்சாகம் இருக்குது. ஜேசிஸ் அப்படின்னாலே உண்மையிலே அதுதாங்க. பொதுப்படி பழனி சொன்ன பல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு, எல்லோரும் என்ன தெரியுமா சொல்கிறோம், பல பேர் என்ன தெரியுமா சொல்கிறோம், எங்கள் அப்பாவும் அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க சொல்கிறோமா இல்லையா? எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க, தயவு செய்து அப்படி சொல்லி பழகாதீர்கள். எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்குன்னு சொல்லாதீங்க, அவங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. முதல்ல பெத்தது அவங்கங்க, பெத்தது அவங்க. என்னமோ அப்பா அம்மா என் கூட இருக்காங்கன்னு இதில் என்ன பெருமை? நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த பண்பாடு இன்றைக்கி மாறி போச்சுங்கிற வருத்தத்தை அவங்க பதிவு செஞ்சாங்க. ஒரு மனிதனுடைய செயல்பாடு, ஒரு மனிதனுடைய புனிதம், அவனுடைய அருமை அவனுடைய செயல்பாடை வச்சு அளக்கப்படுகிறது அப்படின்னாங்க. இன்றைக்கி மனிதனுடைய மனம் எப்படி மாறி போச்சுங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. முதியோர் இல்லத்தை பற்றி சார் சொன்னாங்க. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், முதியோர் இல்லம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கோமா? மாவட்டத்துக்கு 1 இருந்தது. இன்றைக்கெல்லாம் மாவட்டத்துக்கு 50 55 100 வந்துருச்சு முதியோர் இல்லம். கொண்டு போய் தாயை விட்டுட்டு வந்துட்டான். காரணம் என்ன வேணா இருக்கட்டும், பொண்டாட்டி சொன்னால் இல்லை இவனுக்கு பிரச்சனை பிடிக்கல, என்ன வேணால் சொல்லட்டுங்க. பெத்த தாய் ஒரு நாள் பார்க்க போனாங்க, தாயை பார்க்க போனா. தாய் சொன்னா பையனை பார்த்துட்டு, இங்கே விட்டுட்டு போயிட்டடா, நான் படுத்துருக்க அந்த சேர் இருக்குல்ல, அது ஒத்த கால் சரியில்லை போல இருக்குது, டப்புன்னு ஆடிக்கிட்டே இருக்குது, மேலே இருக்கிற சுற்றுற ஃபேன் இருக்குது பார்த்தியா, அந்த ஃபேனு டப்புன்னு நைட்டு ஃபுல்லாக சத்தம் கேட்குது, தூங்க முடியலடா அப்படின்னு தாய் சொன்னோன்னே பையனுக்கு கோவம் வந்துருச்சுங்க. வீட்டில் இருக்கும் போது அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு நைன் தொந்தரவு பண்ணுவேன்னு இங்கே கொண்டாந்து விட்டா, இது சரியில்லை இது சரியில்லை இங்கேயும் கொண்டாந்து புலம்புற. அப்போ தான் தாய் சொன்னாலாம், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நான் எதுக்குடா சொன்னேன், நீ இதெல்லாம் நான் தாங்கிக்க வேண்டாம், நாளைக்கு உன் புள்ள கொண்டாந்து உன்னை இங்கே விட்டால் நீ இதெல்லாம் தாங்கிக்க மாட்டாடான்னு தாய் சொன்னாலாம். அப்போவும் கூட பிள்ளைக்காக நினச்சி பார்க்குற தாய்ங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள். பாட்டி நமக்கு கதை சொல்லியிருக்காங்க. என் பாட்டி எனக்கு கதை சொல்லியிருக்கா. என் பாட்டி சொன்ன கதையில் யாரும் செத்து போக மாட்டார்கள், ஆனால் என் பாட்டி செத்து போன பிறகு அந்த கதைகளும் செத்து போய்விட்டன என்பதான காலத்தினுடைய கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி சின்ன பசங்களுக்கு நீதி சொல்கிறதுக்கு பாட்டி வீட்டில் இல்லைங்க. பாட்டி சொன்னாலும் பிள்ளைங்க கேட்குறது இல்லை. உணவு கலாச்சாரத்தை பற்றி சொல்லி வருத்தப்பட்டாங்களே டாக்டர். இன்றைக்கி சுகர் உலகத்திலே நம்பர் 1 இடத்துல இருக்கோம். நாம் நம்பர் 1 நம்ம தான். 2 வரியில் சொல்லட்டுங்களா? எனக்கு சேர்த்து தான் இதுக்கான தீர்வு 2 வரி தான். நான் அவையடக்கமாக இருந்தால் எனக்கு நிகர் இல்லை, நான் சுவையடக்கமாக இருந்தால் எனக்கு சுகர் இல்லை. அவ்வளோதான். போகிற இடத்துல எல்லாம் கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு எனக்கு வந்துருச்சுன்னா நாம் அடக்கமாக இருக்கணும்ல. இன்றைக்கி உணவு பழக்கம் மாறி போச்சேங்க எல்லா விஷயத்துலேயும். தீபாவளி பொங்கலுக்கு முறுக்கு சுட்டு வச்சு நம்ம வீட்டில், அதுக்கப்புறம் 1 மாதம் நமக்கு ரசம் வச்சாலும் எந்த குழம்பு வச்சாலும் முறுக்கு தானங்க தொட்டுக்க ஒரு காலத்தில். இன்றைக்கி வீட்டில் சுட்டுற முறுக்குங்க, இன்றைக்கி வீட்டில் சுடுறோமா? எல்லாம் கடையிலேருந்து வாங்கி எல்லாம் முன்னாலே ஆர்டர் கொடுத்துட்றோம் கடையில். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த பேக்கரியில் பற்றி எனக்கு இது இல்லை. கடையில் நல்லா இருக்குது, வீட்டில் விட கடையில் கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் 6 மாதம் கடை பூட்டி இருந்துச்சுங்க எங்கள் ஊரில் பேக்கரி. 6 மாதம், அதுக்கு பிறகு திறக்கலாம், எதுவுமே கெட்டு போகலை. எந்த இனிப்போ காரமோ கெட்டு போகலை. எப்படி செய்கிறாங்க, எதை கலக்கிறாங்கன்னு தெரியல. 6 மாதம் பூட்டி இருந்த கடை திறந்த பிறகு நம்ம வீட்டில் செய்கிற பலகாரம் 3 நாளில் கெட்டு போயிருதுங்க. அப்போ என்ன நடக்குது, எத்தனை மாறி இருக்குது, நாம் எப்படி மாறி இருக்கோம். இன்றைக்கி உணவு பழக்கத்தில் மாறி இருக்கோம், உடல் கட்டுப்பாட்டில் மாறி இருக்கோம். நோயில் இன்றைக்கி தேவையில்லாத நோய், நம்ம கேள்விப்படாத நோய் இன்றைக்கி வந்திருக்கு. நம்முடைய செயல்பாடு மாறி இருக்குது, நம்முடைய நடத்தை மாறி இருக்குது. இவ்வளவு மாறி போயிருக்கும் போது நம்முடைய பண்பாடு படாத பாடு படுகிறது. அப்படி தீர்ப்பு சொல்லிடலாமா? சொல்லலையே, சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க.
இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு ஒரு 2 நிமிஷமாவது பார்த்துட்டு தீர்ப்பு சொன்னால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பழனி நிறைய விஷயம் தொடங்கினார். அந்த 3 பேருமே நிறைய விஷயத்தை எடுத்தாங்க. இல்லை ஒரு விஷயம் நம்ம பதிவு பண்ணணுங்க. பொதுவாக என் மொழியை தெரியாதவன் பிசாசு அப்படின்னு அரபிக்காரன் சொன்னான். என் மொழியை பேச தெரியாதவன் பிசாசுன்னு சொன்னான் அரபிக்காரன். என் மொழியை பேச தெரியாதவன் அயோக்கியன் அப்படின்னு சொன்னான் சீனாக்காரன். ஆனால் தமிழன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு உலகத்தில் கொண்டாடினது தமிழன் தாங்க. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான், கீழடியில் கண்டுபிடிச்சிருக்கான். இன்றைக்கி ஆச்சரியப்படுறோம்ல, கீழடியில் நம்முடைய நாகரிகம் எவ்வளவு பழமையானது. சிந்து வெளியில் கண்டுபிடிச்சதை விட இங்கே கீழடியில் கண்டுபிடிச்சி அற்புதமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளை இந்த லீவு விடுமுறை விட போகிறாங்க. தயவு செய்து நம்ம பிள்ளைகளை விடுமுறையில் மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறத விட தயவு செய்து கீழடிக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் நம்ம பிள்ளைகளை காட்டுவோங்க. நம்முடைய நாகரிகத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். அது என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும் போது தான் அடுத்த தலைமுறை பல விஷயங்களை கற்றுக்கும். இன்றைக்கும் போங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்து ஆச்சரியப்படுறோம். வெளிநாட்டுக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறான், கணவன் மனைவியோடு. இந்த பாருங்கள், நம்ம கட்ட தெரியாமல் வேஷ்டியை கட்டிட்டு வர்றான், சட்டையை போட்டுட்டு அந்தம்மா கட்ட தெரியாமல் புடவை கட்டிட்டு வருது. புருஷன் பொண்டாட்டி இங்கே வந்து பார்க்குறோம். மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய வெளிநாட்டுக்காரவங்க. ஆச்சரியமாக இருக்குது. சொன்னால் இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலாச்சாரம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று தெரியுங்களா, அதை விட முக்கியமான விஷயம், வெளிநாட்டிலேருந்து சுற்றி வர்றான், 1 மாதம் இந்தியாவை சுற்றுறான், 10 நாள் தமிழ்நாடை சுற்றுறான் வெள்ளைக்காரன். அவனுக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, உங்கள் அப்பா செத்து போயிட்டாங்கன்னு. யார்? இங்கே சுற்றி பார்க்க வந்த வெள்ளைக்காரன் அப்பா. ஓ மை காட், இறந்துட்டாரா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்மால் 10 நாள் ஆகுது, 2 லட்ச ரூபா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பணம் கட்டி சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறான். அடுத்த மாதத்தில் ஒரு ஃபோன் வருது, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமாக ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொன்ன உடனே நம்ம விட்டுட்டு வந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டின பணம் போயிடும், நம்முடைய எதிர்காலம் போய்டும்னு யோசிக்கலைங்க. எங்கள் அப்பாவை நான் உடனடியாக பார்க்கணுன்னு டிக்கெட் போட்டு வந்து தன் அப்பாவினுடைய முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறானே. இந்த பண்பாடு இருக்குதா இல்லையா? இன்றைக்கும் தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு கொண்டாடணும்னு பஸ்ஸில் தொங்கிட்டு வரவனை பார்த்துருக்கோம். நிறைய பேர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அம்மா ஃபோன் பண்ணுறா, தம்பி புறப்பட்டுட்டியா? இல்லை, இன்னமும் அதே இடத்துல தான் நிற்கிறாங்கிறான், பஸ்ஸு கிடைக்கல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான். இன்றைக்கும் குடும்பத்தோடு வந்து கொண்டாடணுங்கிற அந்த நிறைவு நம்ம குடும்பத்தோடு இங்கே வந்து கொண்டாடுறதை விட இந்த தீபாவளி பொங்கல் வேறு என்ன சந்தோஷத்தை கொடுக்கணும் நினைக்கக்கூடிய இந்த தலைமுறை இன்னமும் இருக்குங்க. பழனி சொன்ன மாதிரி பண்பாடு என்பது மாறாதுங்க, அதான் அடித்தளம். வந்துட்டு போகிற நாகரிகம் மாறி மாறி போகலாம். நான் சட்டையை மாற்றி மாற்றி போடலாம், நான் மாற முடியுமா? நான் போடுற சட்டை மாறலாம், நான் போடுற வேஷ்டி மாறலாம், வரக்கூடிய நாகரிகம் மாறலாம். நான் என்னுடைய உடல், என்னுடைய கலர், என்னுடைய பேச்சு இது மாறும். அடித்தளம் பண்பாடு, அதை மாற்ற முடியாதுங்க. அது யாரை நினச்சாலும் தமிழ் பாடை மாற்ற முடியாது. அது மாறாதது. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மாறின பண்பாடு வேறொரு ரூபத்தில் மீண்டும் தலைக்கும். அதுதான் தமிழ் பண்பாடு. என்றுமே நம்முடைய தமிழ் பண்பாடு படர்ந்து வளர்வதை யாராலும் தடுக்க முடியாது. அது படர்ந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.